ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். பார்ட்டியிலிருந்து கோபமாக வெளியேறிய வருண் ஹோட்டலிலிருந்து வேகமாக காரை ஓட்டினான். அவன் மனதில் நித்யா பேசிய வார்த்தைகளும் அந்த பிசினஸ்மேன்கள் தன்னை இழிவுபடுத்தியதும் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருந்தன. அவனது கோபம் கொதித்து கொண்டிருந்தது. நேராக அருகில் இருந்த ஒரு பாருக்குள் நுழைந்தான். பார்மேன் அவனது முகத்தை பார்த்ததும் அவன் கடுமையான கோபத்தில் இருப்பதை உணர்ந்தான். வருண் ஒரு டபுள் பெக் விஸ்கி ஆர்டர் செய்தான். முதல் கிளாஸ் ஒரே மூச்சில் காலி செய்தான். அடுத்தடுத்து கிளாஸ்கள் நிரம்பின. அவன் குடிவெறியில் தன்னை மறக்க முயன்றான். கண்களில் நீர் திரண்டது. அவன் மேசையை ஓங்கி குத்தினான். வருண் தொண்டை வறண்டு மெல்லிய குரலில், என்னை அசிங்கப்படுத்திட்டான்ல? டே வருண், உன்னை கூப்பிட்டு வச்சு செஞ்சுட்டான்டா அவன் என்று புலம்பியபடி அவன் குடித்து கொண்டிருந்தான். போதை தலைக்கேற அவன் கண்கள் சிவக்க முகம் சிவந்து போனது. மனித உருவம் மறைந்து ஒரு மிருகம் போல ஆவேசமாக தெரிந்தான். அருகில் இருந்தவர்கள் அவனை பயத்துடன் பார்த்தனர். நேரம் கழித்து நள்ளிரவில் வருண் தள்ளாடியபடி வீட்டிற்கு வந்தான். காரை கோணலாக நிறுத்திவிட்டு தள்ளாடியபடி கதவை நோக்கி வந்தான். வீட்டின் கதவு சிறிது திறந்திருந்தது. பார்வதி ஹாலில் வருண் மற்றும் நித்யாவிற்காக காத்திருந்தார். கதவு திறக்கும் சத்தம் கேட்டு பார்வதி வேகமாக கதவின் அருகே ஓடி வந்தார். வருணின் கோரமான தோற்றத்தை பார்த்ததும் பார்வதி அதிர்ச்சியில் உறைந்து போனார். அவன் சட்டை கலைந்து முடி சிதறி கண்கள் சிவக்க முகத்தில் வியர்வையும் போதையும் கலந்திருக்க ஒரு பைத்தியக்காரன் போல நின்றிருந்தான். பார்வதி திகைப்புடன், டே வருண், என்னடா இது? ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க? என்னாச்சு உனக்கு? ஆமா, நித்யா எங்க? வருண் பார்வதியின் வார்த்தைகளுக்கு பதில் சொல்லவில்லை. அவரது பார்வையை சந்திக்க மனமில்லாமல் தள்ளாடியபடி தனது அறைக்குள் நுழைந்தான். பார்வதி அவன் பின்னே ஓடினார். டே வருண், நில்லுடா, என்னாச்சுன்னு சொல்லிட்டு போ. நித்யா எங்கடா? எனக்கு பயமா இருக்குடா, ஏதாச்சும் பேசு என்று பார்வதி கேட்டுக்கொண்டிருக்க வருண் தனது அறைக்குள் நுழைந்து வேகமாக கதவை சாத்தினான். சத்தம் வீடு முழுவதும் அதிர்ந்தது. பார்வதி அதிர்ச்சியுடன் கதவின் அருகே நின்றார். அவர் கதவை தட்ட ஆரம்பித்தார். டே வருண், கதவு திறடா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வருண், எனக்கு பயமா இருக்குடா, தயவு செஞ்சு கதவை திற. என்ன நடந்துச்சு? நித்யா எங்கடா? நீ ஏன் இப்படி இருக்க என்று பார்வதி கேட்டுக்கொண்டிருக்க உள்ளே இருந்து பொருட்கள் உடையும் சத்தம் கேட்டது. வருண் தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அறையில் இருந்த பொருட்களை தூக்கி வீசி உடைக்க ஆரம்பித்தான். நிலை கண்ணாடியை உடைத்தான். மேசையில் இருந்த பொருட்களை தள்ளிவிட்டான். அவன் வாய்விட்டு கத்தி அழுதான். வருண் கண்கலங்க குரல் நடுங்க, நித்யா, நீ எதுக்கடி இப்படி பண்ண? நீ இல்லாம நான் இப்படி இருப்பேன்? எனக்கு பைத்தியம் பிடிக்குதுடி. நீயும் அசிங்கப்படுத்திட்டேல என்று வருண் அவன் முழு பலத்தையும் திரட்டி அழுதான். நித்யாவின் வார்த்தைகளும் முகமும் அவனது கண்களுக்குள் மறைந்தன. அவனது அழுகை அறையை நிரப்பியது. பார்வதி கதவின் அருகே நின்று கண்ணீர் விட்டார். பார்வதிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அடுத்த நாள் காலை சித்தார்த்தின் பங்களா பரபரப்பில்லாமல் ஒருவித அமைதியில் மூழ்கியிருந்தது. நித்யா வாசல் கேட்டின் அருகே அமர்ந்தபடி வெறித்த பார்வையுடன் சாலையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்கள் ஒவ்வொரு வாகனத்தின் சத்தத்திற்கும் வருணாக இருக்குமோ என்ற எதிர்பார்ப்பில் மின்னின. ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது. தேவி தன் கையில் ஒரு காஃபி கோப்பையுடன் நித்யாவின் அருகே வந்து அமர்ந்தார். தன் மகளின் நிலையை பார்த்து தேவி கவலையில் மூழ்கியிருந்தார். நித்யாவின் தலையை கோதியபடி, நித்யா, என்னாச்சு உனக்கு? காலங்காத்தால இங்க வந்து உட்காந்து
வாசலையே பார்த்துட்டு இருக்க? என்ன, வருண் எதிர்பார்க்குறியா? வருண் வருவான்னு உனக்கு தோணுதா நித்யா? என்று தேவி கூற நித்யா எதுவும் பேசவில்லை. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் மட்டுமே வழிந்தது. தேவி அவளை தன் பக்கம் இழுத்து கட்டிப்பிடித்து கொண்டார். நித்யா தனது அம்மாவின் அணைப்பில் சுருண்டு கொண்டு விம்மி அழ ஆரம்பித்தாள். நித்யா குரல் தழுத்தழுக்க, மா, வருண் ரொம்ப பாவம். நான் அவரை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். ஏதோ கோவத்தில் ஏதேதோ பேசிட்டேன். அவரை ரொம்ப அவமானப்பட்டிருப்பார்ல என்று நித்யா பேசிக்கொண்டிருக்க தேவி நித்யாவின் தலையை தடவி கொடுத்து, இங்க பாரு நித்யா, நீ ஏதோ ஃபீல் பண்ணாத. நீ ஏதோ கோவத்தில் பேசிட்ட. வருண் பண்ணதும் தப்பு தானே. என்னதான் கோவம் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸில் அவங்க மேலே கை வச்சிருக்க கூடாது. ஆனால் அதுக்காக நீயே வருணு கூட போகாமல் இருந்த. வருண் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. நீ பண்ணது தப்பு தான் நித்யா. வருண் கூட நீ போயிருக்கணும். ஆனால் அம்மா, என்னால் முடியல. அப்பாவை அசிங்கப்படுத்த எனக்கு மனசு வரல. அப்பா ரொம்ப பாவம்மா. என் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பார். அன்னைக்கு அவரை மீறி வருண் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ இருந்து இந்த சொசைட்டியில் அவர் எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாரு. அன்னைக்கு நான் வீட்டை விட்டு போனதுலேருந்து அப்பா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாரு. மறுபடியும் நான் அவரை அசிங்கப்படுத்த விரும்பலை. இங்கே பாரு நித்யா, எனக்கு புரியுது. அப்பா மேலே இருக்கிற பாசத்தில் இந்த மாதிரி பண்ணிட்ட. சரி, நீ அழாத. சீக்கிரமே எல்லாம் சரியாயிரும். மா, வருண் எப்படி இருக்காரு? அப்பாவே எல்லாத்தையும் மறந்து இறங்கி வந்து என்னையும் வருணையும் ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் வருண் மட்டும் ஏன் அப்படி இருக்காரு? அவருக்கு என்ன பிரச்சனை? அப்பா கிட்ட ஏன் அப்படி ஒரு ஈகோ? அப்பா ரொம்ப பாவமா. அவர் என்னால் அசிங்கப்படுத்த முடியல. அதான் வருண் அந்த மாதிரி பேசிட்டேன். நான் பேசினது தப்பு தானே எனக்கு தெரியும். ஆனால் அப்பாவுக்காக என்னாலே கட்டுப்படுத்த முடியல. அவர் இவ்வளோ வருஷமாக சம்பாரிச்சு வச்சிருந்த மரியாதையை மொத்தமாக நான் அழிக்க விரும்பலை. அவரை காப்பாற்றணும்னு தோணுச்சு. அதான் அப்படி பண்ணிட்டேன். நித்யா, எனக்கு புரியுது. நீ அழாத. மா, வருண் என் மேலே இன்னும் கோவமா இருப்பாரா? என்னை வந்து கூட்டிகிட்டு போவாரா? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சும் எதுக்காக என்னை விட்டுட்டு போயிட்டாரு? அவருக்கு என் மேலே அவ்வளோ கோவமா? நான் அந்தளவுக்கு அவரை ஹர்ட் பண்ணிட்டேனா? அவர் இல்லாமல் நான் இப்படிமா இருக்க போகிறேன் என்று நித்யா தன் அம்மாவின் அரவணைப்பில் அழுது கொண்டிருக்க மேல் மாடியில் உள்ள தன் அறையின் பால்கனியில் நின்றபடி இந்த உரையாடலை கேட்ட சித்தார்த்திற்கு கண்ணீர் மட்டுமே வந்தது. நித்யாவின் மனப்போராட்டமும் தன்னை காப்பாற்ற அவள் படும் பாடுமே அவரது இதயத்தை ஊடுருவின. அவர் கண்ணீரை துடைத்து கொண்டு நித்யாவுக்கு தெரியாமல் அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து சென்றார். நித்யா கீழே அழுது கொண்டிருக்க சித்தார்த் அவளது அழுகையை கேட்டு மேல் மாடியிலிருந்து கீழே வந்தார். அவர் முகத்தில் வேதனை கசிந்தது. சித்தார்த் நித்யாவின் அருகே வந்து அவளது தலையை கோதியபடி, நித்யா, கிளம்ப, நம்ம போலாம் என்று சித்தார்த் கூற நித்யா தலையை உயர்த்தி குழப்பத்துடன் சித்தார்த்தை பார்த்தாள். எங்கப்பா? ஓ வீட்டுக்கு. நீ அங்கே தான் இருக்கணும். நான் உன்னை விட்டுட்டு வரேன். இல்லைப்பா, வேணாம். வருண் கண்டிப்பாக என்னை தேடி வருவார். அவர் வந்ததும் அவர் கூட நானே போய்க்கிறேன். அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். இங்கே பாரு நித்யா, அப்பா சொல்கிறது கேளு. வருணை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியுது.
என் பொண்ணு இப்படி கஷ்டப்படுறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. என் கூட வா. வருண்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். நீ இல்லாமல் வருண்னாலே இருக்க முடியாது. வருண் உன்னை புரிஞ்சுப்பான். என் கூட வா என்று சித்தார்த் கூற நித்யா கண்கலங்கியபடி சித்தார்த்தை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அப்பா, நீங்க ஏன் சாரி கேட்கணும்? போதும்பா, எனக்காக நீங்க பட்ட அவமானம் எல்லாமே போதும். இதுக்கு மேலேயும் யாருக்கிட்டே இறங்கி போகாதீங்க. நான் இங்கே இருக்கேன் என்று நித்யா கூற தேவி நித்யாவின் அருகே வந்து அவளது கன்னத்தில் முத்தமிட்டு, நித்யாமா, இங்க பாரு, அப்பா சொல்றத கேளு. அப்பாவை நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. நீ வருண் கிட்ட இருக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி நேரத்தில் நீ வருண் கூட தான் இருக்கணும். அப்பா எதுக்கு அவமானப்பட போறாரு? வருண் உன்னையும் உங்க அப்பாவையும் புரிஞ்சுப்பாரு. வருண் ரொம்ப நல்ல பையன். இங்க பாரு, அப்பா சொல்றத கேட்டு அப்பா கூட போயிட்டு வா. வருணை பிரிஞ்சு ஒரு நாள் கூட உன்னால் இருக்க முடியல. நீயே இப்படி ஃபீல் பண்ணுற. உன்னை விட வருண் உன் மேலே அவ்வளோ அதிகமாக லவ் வச்சிருக்காரு. அந்த தம்பியால் எப்படி இருக்க முடியும்னு நீ நினைக்கிற? போய் வருண் கிட்ட பேசு, எல்லாம் சரியாயிரும் என்று தேவி கூற நித்யா பெருமூச்சு விட்டாள். தன் அப்பாவின் வேதனையும் அம்மாவின் ஆதரவும் அவளை உருக வைத்தது. அவள் மெதுவாக தலையசைத்தாள். சித்தார்த் நித்யாவின் கையை பற்றி கொண்டு அவளை காருக்கு அருகே அழைத்துச் சென்றார். தேவி நித்யாவுக்கு முத்தமிட்டு அவளை வழி அனுப்பி வைத்தார். சித்தார்த்தும் நித்யாவும் காரில் வருணின் வீட்டை நோக்கி சென்றனர். வழிநெடுக நித்யா அமைதியாக வெளியே வேடிக்கை பார்த்தாள். அவள் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடின. வருண் எப்படி இருப்பான், தன்னை ஏற்றுக்கொள்வானா என்று 1000 யோசனைகள் அவள் மூளையில் ஓடிக்கொண்டிருந்தது. வருணின் வீட்டின் முன் கார் நின்றது. நித்யா காரில் இருந்து இறங்க தயங்கினாள். அவளது முகம் பயத்தால் வெளிரி போயிருந்தது. நித்யா குரல் நடுங்க, அப்பா, நான் வரல. கண்டிப்பாக வருண் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது. நேற்று அவர் அவ்வளோ கோவமாக இருந்தார். என்னை பார்த்தா இன்னும் அதிகமாக கோவப்படுவார் என்று நித்யா கூற சித்தார்த் நித்யாவின் தலையை தடவியபடி, நித்யா பயப்படாத, அதான் நான் இருக்கேன்ல, நான் பேசுகிறேன். இல்லைப்பா, நான் கார்லேயே இருக்கேன். நீங்கள் போயிட்டு வாங்க, அப்புறம் நான் வரேன் என்று நித்யா கூற சித்தார்த்தும் நித்யாவின் நிலைமையை புரிந்து கொண்டார். சித்தார்த் காரில் இருந்து இறங்கி மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தார். பார்வதி ஹாலில் அமர்ந்திருக்க அவரது முகம் வாடியிருந்தது. சித்தார்த்தை பார்த்ததும் பார்வதி ஆச்சரியமடைந்தார். சித்தார்த் பார்வதியை பார்த்து, வருண் எங்க இருக்காரு என்று கேட்க பார்வதி கண்கலங்க நடந்ததை சுருக்கமாக சித்தார்த்திடம் சொன்னார். வருண் நேற்று இரவு குடித்துவிட்டு வந்தது, அறையில் பொருட்களை உடைத்தது, அழுதது என்று அனைத்தையும் கூறினார். பார்வதி குரல் தழுத்தழுக்க சித்தார்த்திடம், இத்தனை வருஷத்துல வருண் இந்த மாதிரி பார்த்ததே இல்லைனா. நேற்று நைட்டு ரூம்குள்ளே போனவன் இன்னும் அந்த ரூமை விட்டு வெளியவே வரல. அந்த ரூம்குள்ளேயே இருக்கான். நான் இவ்வளோ கேட்டும் எதுவுமே சொல்லலை. நீங்களாவது வருண்கிட்ட பேசுங்க என்று பார்வதி கூற சித்தார்த் அறையை நோக்கி சென்றார். சித்தார்த் அறையின் கதவை மெதுவாக திறந்து உள்ளே நுழைந்தார். அறையில் உடைந்து சிதறி கிடந்த பொருட்கள் அவனது உள்ள கொந்தளிப்பை பிரதிபலித்தன. சித்தார்த் உள்ளே வந்ததும் வருணின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. வருண் சித்தார்த்தை பார்த்து, யோ, நீ எதுக்கு இங்கே வந்த? உனக்கு இங்கே என்ன வேலை? அவங்க பொண்ணு என்ன அசிங்கப்படுத்தினா, இப்போ நீ என்ன அசிங்கப்படுத்த வந்திருக்கியா என்று வருண் கோபத்துடன் கூற சித்தார்த் வருணின் கோபத்தை கண்டதும் அவன் எதிர்பார்த்தது போல கோபப்படவோ வருத்தப்படவோ இல்லை. மாறாக அவர் உதட்டில் ஒரு நக்கல் சிரிப்பு படர்ந்தது.
வருணுக்கு ஒன்றும் புரியவில்லை. சித்தார்த் தன் கோட் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிகரெட்டை எடுத்தார். மெதுவாக அதை பற்ற வைத்து ஒரு திமிருடன் புகையை வெளியிட்டார். சித்தார்த் அந்த புகையை புகைத்தபடி அலட்சியமாக, டேய், என்ன அப்படி பார்க்குற? ஒரு நாள் என் பொண்ணை பிரிஞ்சதுக்கு இந்த மாதிரி ஆயிட்ட. நேற்று பார்ட்டியில் எவனவோ கன்னத்தில் அடித்து அவ்வளோ சண்டை போட்டியே, அது எல்லாமே என்னோட பிளான் தான் என்று சித்தார்த் கூறியதை கேட்டு வருண் அதிர்ச்சி அடைந்தான். என்னடா பார்க்குற? பார்த்தேல, என் பொண்ணை வச்சே உன்னை அசிங்கப்படுத்தின. நீயா வந்து என் வலையில் மாட்டிக்கிட்ட. என்ன, இது உன்னோட பிளானா என்று வருண் கேட்க சித்தார்த் சிகரெட்டை ஆட்டியபடி, ஆமாண்டா, எல்லாம் என்னோட பிளான் தான். நீ என் பொண்ணை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சப்போவே உன்னை சாவடிச்சிருக்கணும். பேசி புரிய வைக்கலான்னு பார்த்தா, ஆனால் நீ என்னடாண்ணா என் பொண்ணை என்கிட்டேருந்து பிரித்து இந்த சொசைட்டியில் எனக்கு இருந்த மரியாதை எல்லாத்தையும் உடச்சிட்டேல. உன்னை எப்போ சும்மா விடுவேன்? இந்த ஒரு நாளுக்காக தான் இவ்வளோ நாள் பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பொண்ணுக்கிட்ட இருந்து தான் உன்னை பிரிக்கணும்னு பார்த்தேன். ஆனால் விதியை பார்த்தியா? என் பொண்ணு அவள் வயிற்றுல உன் குழந்த. நான் என் பொண்ணை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதே மாதிரி நீயும் உன் பொண்டாட்டி உன் குழந்தைய பிரிஞ்சு துடிக்கணும். அதுதானே எனக்கு வேணும் என்று சித்தார்த் கூற வருண் அவரை பார்த்து முறைக்க ஆரம்பித்தான். டே, என்னடா முறைக்கிற? ஆஃப்டர் ஆல் ஒரு மிடில் கிளாஸ் நீ. உனக்கு என் பொண்ணு கேட்குதா? நீ எல்லாம் என் கால் தூசி கூட வரமாட்ட. நீ என் குடும்பத்துக்குள்ளே நுழையிறியா? அதான்டா என் பொண்ணை வச்சு உன்னை அசிங்கப்படுத்தின, பார்த்தேல என்று சித்தார்த் கூற வருணுக்குள் கோபத்தை கொழுந்து விட்டு எறிந்தது. அவனது இதயம் வேகமாக துடித்தது. அவன் ஒரு கணம் கூட யோசிக்காமல் சித்தார்த்தின் சட்டையின் காலரை பலமாக பற்றினான். வருண் ஆவேசமாக கத்தியபடி, யோ, இதெல்லாத்துக்கு காரணம் நீ தானே. உன்னை உயிரோட விட மாட்டேன். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் லைஃப்பில் விளையாடி இருப்ப? என் பொண்டாட்டியை வச்சே அத்தனை பேர் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டேல, உன்னை சும்மா விட மாட்டேன் என்று வருண் கத்திக்கொண்டிருக்க அந்த சத்தம் கேட்டு ஹாலில் இருந்த பார்வதியும் காரில் இருந்த நித்யாவும் அதிர்ச்சியில் உறைந்தனர். பார்வதி வேகமாக வருணின் அறையை நோக்கி ஓடினார். நித்யா காரின் கதவை திறந்து கொண்டு பதட்டத்துடன் வீட்டை நோக்கி ஓடினாள். அவர்கள் உள்ளே வந்ததும் சித்தார்த் சட்டென தன் முகபாவனையை மாற்றிக்கொண்டார். அவர் வருணை பரிதாபமாக பார்த்தார். சித்தார்த் கண் கலங்குவது போல பாசாங்கு செய்து, எங்க பாருங்க வருண், உங்க கோவம் எனக்கு புரியுது. என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் என் பொண்ணை ஏற்றுக்கோங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன். அவள் ஒரு குழந்தைக்கு அம்மாக போறா, அவளை விட்டுறாதீங்க என்று சித்தார்த் நடித்து கொண்டிருக்க நித்யா தன் அப்பாவின் இந்த செயலை பார்த்து உறைந்து போனாள். வருண் சித்தார்த்தின் சட்டை காலரை பிடித்து கோபமாக கத்திக் கொண்டிருப்பதையும் சித்தார்த் பரிதாபமாக பேசுவதையும் கண்டு அவள் மனதில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. நித்யா வேக வேகமாக வருணின் அருகில் சென்று அவன் கையை பலமாக தட்டிவிட்டாள். நித்யா ஆவேசமாக கத்திக்கொண்டு வருணின் கையை பிடித்தபடி, வருண், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி எப்பா மேலே கை வைப்பீங்க என்று வருணின் கையை தட்டிவிட்டாள். நித்யா கண் கலங்கியபடி வருணை பார்த்து, வருண், நான் உங்களை ஏன் தான் லவ் பண்ணேன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். எப்பா உங்ககிட்ட எவ்வளோ கெஞ்சுறாரு, அவர் சட்டையை பிடிச்சு அவர் அடிக்க போறீங்க. நீங்கள் இவ்வளோ மோசமாக நடந்துப்பீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. வருண், அப்போ நானும் என் குழந்தையும் உங்களுக்கு வேணாமா? எப்போ எவ்வளோ இறங்கி வந்து உங்ககிட்ட கெஞ்சுறாரு, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஏன் இப்படி மிருகத்தனமாக நடந்துக்கிறீங்க என்று கூறியபடி நித்யா அழுது கொண்டிருந்தாள். சித்தார்த் தனது நடிப்பு வெற்றி பெற்றதை பார்த்து திருப்தியுடன் புன்னகைத்தார்.
பார்வதி அவர்களை குழப்பத்துடனும் வருத்தத்துடனும் பார்த்து கொண்டிருந்தார். நித்யா தனது நம்பிக்கையை முழுவதுமாக இழந்தது வருணுக்கு வலியை அளித்தது. வருண் நித்யாவை பார்த்து குரல் நடுங்க, நித்யா, நான் சொல்றது கேளுடி. உன் அப்பா நல்லவனே கிடையாது. இதெல்லாம் அவனோட பிளான் தாண்டி. அது உனக்கு புரியலையாடி? போதும், நிறுத்துங்க வருண். இதுக்கு மேல அப்பா பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க. நித்யா, உன் அப்பா நல்லவன் கிடையாதுடி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவன் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறான்டி. வருண், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எப்போ என் கண்ணு முன்னாடி எப்போ சட்டையை பிடிச்சி அவர் அடிக்க போனீங்களோ, இதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்று நித்யா கூறியதை கேட்ட சித்தார்த், நித்யா, என்ன பேசிட்டு இருக்கா? இங்க பாரு, நான் வருண்கிட்ட பேசுறேன். அப்பா போதும்பா, அவர்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர் உங்களை புரிஞ்சுக்கவே இல்லை. எனக்காக நீங்க அசிங்கப்பட்டதெல்லாம் போதும். பாத்தீங்கல்ல, உங்க சட்டையை பிடிச்சு உங்களே அடிக்க வந்துட்டாரு. இதுக்காக தான் நான் சொன்னேன்ப்பா. வேணாம், வாங்க நம்ம போலாம் என்று கூறியபடி சித்தார்த்தின் கையை பிடித்து அங்கிருந்து அழைத்துச் சென்றாள் நித்யா. பார்வதி இங்கு நடப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார். வருணுக்கு என்ன நடந்தது என்றே புரியவில்லை. அவன் சித்தார்த்தை பார்த்தான். அவர் வெற்றி புன்னகையுடன் வெளியேறினார். வருண் அந்த அறையின் நடுவே அதிர்ச்சியுடன் குழப்பத்துடனும் நின்றிருந்தான். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதைகளை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட நீ இருந்தால் தொடர் கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.